கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் யோனா 4 அதிகாரம் 9 தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். கர்த்தர் பேரில் யோனாவுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. இந்த எரிச்சலை அவரால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் யோனாவின் மேல் அன்பு கொண்டு அவருடைய எரிச்சல் நீங்களாகும்படியாக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். பின்பு அன்போடு யோனாவை தேடி வந்து, யோனாவே, நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். ஏன் யோனாவால் தன் எரிச்சலை மாற்றிக்கொள்ள முடியாமல் போனது? அவரது தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனதே அதன் காரணம். கர்த்தர் நினிவே மக்களுக்கு இரக்கம் பாராட்டி விட்டார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதால் நினிவே மக்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்ததை கண்டவுடன் அவர்களை மன்னித்து விட்டார். கர்த்தர் ஆமணக்கு செடியை முன்வைத்து யோனாவோடு இடைப்பட்டார். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அமிழ்ந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பல வேளைகளில் நாம் தேவனுடைய அளவற்ற ஞானத்தையும் வழிகளையும் புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே கர்த்தரிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூட செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இன்றைக்கும் கூட ஏன் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம்? ஏன் நல்ல வேலை கிடைக்கவில்லை? கர்த்தர் ஏன் என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டார் என்று பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் எழலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோனாவைப் போல நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கும் இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. எங்களுக்கு சுகம் பலன் தந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.